Hi students, 9th Mathematics chapter 1 set language. இதில் previous classல என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா set அப்படின்னா என்னன்னு பார்த்திருப்போம். setோட examples பார்த்திருப்போம். ஒரு set அப்படின்னா அது எந்த notationல நம்ம இது பண்ணணும் அப்படின்றப்பல பார்த்திருப்போம். setோட notation அது நம்ம எப்பவுமே capital letter இங்கிலீஷ்ல capital alphabetல தான் நம்ம போடணும். அப்ப A, B, P, Q அப்படின்றப்பல capital letterல மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும் நோட்டேஷன் எழுதணும்னு சொல்லியிருப்போம். அதே போல இந்த செட் பிராக்கெட் இது போல பிராக்கெட் போட்டு தான் நம்ம செட்டுக்குள்ள தான் நம்பர்ஸ் எழுதணும்னு பார்த்திருப்போம். இந்த செட்டுக்குள்ள ஒரு எலிமெண்ட் எக்ஸ்ன்றது இருக்குது அப்படின்னா அது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏன்னு எழுதணும்னு பார்த்தோம். செட்ல இல்லாத நம்பர் எப்படி எழுதணும் எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்றப்பல எழுதணும்னு நம்ம பார்த்தோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்க ஒரு செட்டை எப்படி எப்படிலாம் நோட்டேட் பண்ணலாம் அப்படின்றப்பல ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட்ஸ் எந்தெந்த ஃபார்ம்ல அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், நெக்ஸ்ட் என்னது செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம், அப்படி இல்லைன்னா ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேபிளர் ஃபார்ம். இந்த ஃபார்ம்லாம் அந்த செட்டை நம்ம எழுத முடியும் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கான ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். ப்ளஸ் எக்ஸசைஸ் 1.1ல இருக்க எல்லா ப்ராப்ளமே நம்ம போட்டிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க, நமக்கு கிளாஸ் ஈஸியாக நமக்கு புரியும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் செட்ஸ். செட்டோட டைப்ஸ் எத்தனை டைப்ஸ்ல இருக்கு, எப்படி எப்படிலாம் இருந்தா எந்தெந்த நேம் வைக்கலாம் அந்த செட்டுக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது என்னன்னு பாருங்க, எம்டி செட் ஆர் நல் செட். இப்போ ஒரு செட் எடுக்கிறோம் ஓகேங்களா, அந்த செட்ல இப்படி செட் பிராக்கெட் போட்டு நம்ம செட் எழுதுவோம்ல, இப்படி எழுதுவோமா செட் பிராக்கெட் போட்டு. இந்த செட் பிராக்கெட்குள்ள எந்த நம்பருமே இல்லை, நோ எலமெண்ட்ஸ் இஸ் கால்டு. ஒரு செட்ல எந்த எலமெண்ட்டுமே இல்லை அப்படின்னா அது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா empty set or null set or void set அப்படின்றோம். இதோட நோட்டேஷன் எப்படி நோட் பண்றாங்க பாருங்க, இது போல empty இதோட இது எப்படி நம்ம படிக்கணும்னா emptyன்னு படிக்கணும், empty set ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா இந்த செட் பிராக்கெட் உள்ள எந்த எலமெண்ட்டுமே போடாம கொடுக்கிறது இதுதான் அது நமக்கு empty set. இந்த ரெண்டு நோட்டேஷன்லயும் நம்ம empty set நம்ம எழுத முடியும். எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, a equal to x such that x is an odd integer and divisible by 2. இப்போ இங்க என்ன கொடுத்துருங்க இன்டீஜர்ஸ்ல கொடுத்துருக்காங்க, அதே போல என்னது ஆட் நம்பரா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. நமக்கு இன்டீஜர்ல ஆட் நம்பர் என்னென்ன இருக்கும், மைனஸ் சைடும் பிளஸ் சைடுமே ஆட் நம்பர்ஸ் என்ன இருக்கும் 1, 3, 5 எக்ஸெட்ரா அது போல போகும். இதே மைனஸ் சைடு போடும்போது -1, -3, -5, -7 அப்படின்னு போகும். இந்த ஆட் நம்பர் டிவைசபிள் பை 2, 2ஆல டிவைட் ஆகுமான்னு பார்த்தோம்னா என்னது நமக்கு வராது. அப்ப a ஈக்குவல் டு என்னது நமக்கு எந்த ஒரு எலமெண்ட்டுமே இல்லை, இப்படி இருக்கிற எலமெண்ட்டை தான் நம்ம என்னது a செட்ல எழுத முடியும். அப்ப எந்த நம்பருமே இங்க டிவைசபிள் ஆகல அப்படின்னும் போது நம்ம அதை எப்படி எழுதலாம் எம்டி செட்டா எழுதலாம் ஆர் பை இந்த சிம்பல்ல நம்ம நோட் பண்ணலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் the set of all integers between 1 and 2. ஃபர்ஸ்ட் क्वेश्चनலமே நமக்கு இன்டிஜர் zல தான் கொடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் செட்ல இங்க பாருங்க இப்படி இருக்குமா -3, -2, -1, 0, 1, 2 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இந்த மைனஸ் இந்த ஆட் நம்பர்ல இது எதுவுமே 2ஆல டிவைட் ஆகாது, அதனால இங்க எம்டி செட் வந்தது நம்ம பார்த்தோம். செகண்ட் பாருங்க the set of all integers between 1 and 2. 1 and 2 இந்த 1க்கும் 2க்கும் நடுவுல இருக்கிற இன்னொரு எலிமெண்ட் எழுதுற வேற எலிமெண்ட் தான் அந்த செட்ன்றாங்க. 1க்கும் 2க்கும் நடுவுல வேற எந்த எலிமெண்ட்டுமே நமக்கு இல்லை, அப்போ அந்த செட் என்னதான் நமக்கு எம்டி செட். ஒன்னு இந்த நோட்டேஷன்ல எழுதலாம், அப்படி இல்லைன்னா செட் பிராக்கெட் போட்டு உள்ள எந்த எலிமெண்ட்டுமே இல்லாம எழுதலாம். இதுதான் நான் சொல்றேன் நம்ம empty set or null set அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க singleton set. A set which has only one element is called a singleton set. செட்டுக்குள்ள singleton set அப்படின்றதுல சிங்கிள்னா அது ஒரே ஒரு எலிமெண்ட்ன்ற போல அதுலயே நமக்கு மீனிங் வந்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க a equal to x such that 3 less than x less than 5 x belongs to n. நேச்சுரல் நம்பர்ல கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர் நமக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகும் n ஈக்குவல் டு நேச்சுரல் அப்படின்றதுனா 1ல இருந்து 1, 2, 3, 4, 5 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும் ஓகேங்களா. இங்க எக்ஸ்ன்ற கண்டிஷன் எப்படி கொடுத்துருக்காங்க 3க்கும் 5க்கும் நடுவுல இருக்கிற நம்பர்ஸ் தான் எக்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்ப இந்த 3க்கும் 5க்கும் நடுவுல இருக்கிற நம்பர் என்னது நமக்கு 4 ஓகேங்களா. அப்ப இந்த செட் நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்லி 4 மட்டும் தான் கிடைக்கும். அப்போ ஒரே ஒரு எலிமெண்ட் வரதை நம்ம என்ன சொல்றோம் சிங்கிள்டன் செட் அப்படின்றோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, the set of all even prime numbers. set of all even prime numbers கொடுத்திருக்காங்க.
பிரைம் நம்பர் அப்படின்றதுல நம்ம Pன்ற நோட்டேஷன்ல நோட் பண்ணிக்கலாம். பிரைம் நம்பர்ஸ் என்ன வரும்? 2, 3, 5, 7 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இதுல இருக்கிற ஈவன் நம்பர் என்னது? பிரைம் நம்பர்ஸ்ல இருக்கிற ஈவன் நம்பர் ஒன்லி 2 மட்டும்தான். வேற எந்த நம்பருமே ஈவன் நம்பர்ஸா வராது. அப்போ இந்த செட்டை நம்ம எப்படி எழுதலாம்? 2 அப்படின்னு எழுத முடியும். அப்போ ஒரே ஒரு எலமெண்ட் தான் வருது. அப்போ இது நம்ம என்னன்னு சொல்றோம்? சிங்கிள்டன் செட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபைனட் செட். ஃபைனட் அப்படின்னா என்னன்னா, இத்தனை எலமெண்ட் தான் இருக்கு அப்படின்ற போல சொல்றது. என்ன சொல்றது, ஒரு எண்ட் இருக்கும். நமக்கு 50 நம்பர்ஸ் எலமெண்ட் இருக்கு, 100 இருக்கு, 1000 நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு ஒரு நம்பரா நம்மளால சொல்ல முடியும். எத்தனை நம்பர் இருக்கு அப்படின்ற போல. A set with finite number of element is called a finite set. நம்மளால ஒரு நம்பர்ல இத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஃபைனட் செட். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. The set of family members. இப்போ நம்மளோட ஃபேமிலியில 5 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா 5 ஒரு நம்பரால நம்மளால சொல்ல முடியும். அப்போ இதுனா நமக்கு ஃபைனட் செட். The set of indoor அப்படி இல்லைன்னா அவுட்டோர் கேம்ஸ் யூ பிளே. உன்னால எத்தனை இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ் பிளே பண்ண முடியும்னா உன்னால என்ன சொல்ல முடியும்? 4 இன்டோர்ஸ் கேம்ஸு, 5 அவுட்டோர் கேம்ஸு அப்படின்னு நம்மளால நம்பரால கவுண்ட் பண்ணி சொல்ல முடியும். அப்படி கவுண்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது என்னது? நமக்கு ஃபைனட் செட். ஓகேங்களா? The set of curricular subjects you learn in school. உன்னோட ஸ்கூல்ல உன்னோட கரிக்குலர் இதுல புக்ல என்னென்ன சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க? 5 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்களா? அப்போ 5 அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியும்? கவுண்ட் பண்ண முடியும். அப்போ இது என்னது? நமக்கு ஃபைனட் செட். நெக்ஸ்ட் ஃபோர்த் என்ன கொடுத்துருக்காங்க? A equal to x such that x is a factor of 36. xன்றது என்னது? 36 ஓட ஃபேக்டர்ஸ்ன்றாங்க. 36 ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்ன வரும்? 1 வருமா? இப்போ 36 எந்தெந்த நம்பர்ல டிவைட் பண்ணுமோ அதான் அதோட ஃபேக்டர். அப்போ 1 வரும். நெக்ஸ்ட் 2 வருமா? 2 டேபிள்லயும் நமக்கு என்னது? 36 வரும். 3 டேபிள்லயும் வரும், 4 டேபிள்லயும் வரும். நெக்ஸ்ட் 5 டேபிள்ல வருமா? வராது. அப்போ என்னென்ன டேபிள் வரும்? 6ல வரும், 9ல வரும், 12ல வரும், நெக்ஸ்ட் 18ல வரும், நெக்ஸ்ட் 36ல வரும். இந்த டேபிள்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் டேபிள்ல வரும். இங்க 2 டேபிள் போட்டோம்னா என்ன கிடைக்கும்? 18 2s are 36 அப்படின்னு கிடைக்கும். அது போல ஒரு டேபிள்லயும் நமக்கு என்னது? இந்த ஃபேக்டர்ஸ் வந்து நமக்கு வரும். அப்போ இதுல எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ 9 நம்பர்ஸ் தான் நம்மளால கவுண்ட் பண்ண முடியுது. ஓகேங்களா? அப்போ கவுண்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இது என்னன்னு சொல்லுவோம்? நம்ம ஃபைனட் அப்படின்னு சொல்ல முடியும். இங்க நோட்ல ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்க. An empty set has no elements. So empty is a finite set. அங்க நம்பரே இல்ல. அப்பனா அது 0 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்ப அதுவுமே என்னது? நம்மளால கவுண்ட் பண்ண முடியும் தான். அப்ப 0ன்றதுமே நமக்கு என்னது? சாரி, எம்டி செட்டுமே என்னது? நமக்கு ஃபைனட் செட் தான். இப்போ ஃபைனட் செட்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்ஃபைனட் செட். இன்ஃபைனட் செட்னா ஃபைனட்டா இல்லாம போயிட்டே இருக்கும். ஒரு எண்டே இல்லாம இன்ஃபினிட்டி அப்படின்ற சிம்பிள்ல நம்ம எழுதுற செட் தான் என்ன சொல்லுவோம்னா இன்ஃபைனட் செட் அப்படின்னு சொல்லுவோம். A set which is not finite is called an infinite set. ஃபைனட்டா இல்லாம போயிட்டே இருக்கிறத இன்ஃபைனட் செட்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் செட் 5 10 15 எக்ஸெட்ரான்னு கொடுத்துட்டாங்க. ஏன்னா இது நமக்கு 5 டேபிள்ல வராம 5 10 15 20 25 அப்படின்னு என்ன பண்ண முடியும்? எழுதிட்டே நம்மளால போயிட்டே இருக்க முடியும். அப்போ இந்த செட் என்னது? நமக்கு இன்ஃபைனட் செட். செகண்ட் பாருங்க, the set of all points on a line. இப்போ இப்படி ஒரு லைன் இருக்குன்னு வச்சுங்க. இந்த லைன் மேல எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கும்? இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும். போயிட்டே இருக்கும் இந்த லைனு. ஓகேவா? அப்போ இது என்னன்னு சொல்லுவோம்? நம்ம இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ இது என்னது? நமக்கு இன்ஃபைனட் செட். புரிச்சுதுங்களா? ஃபைனட் செட்னா ஃபைனட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் தான் இருக்கும், அது ஃபைனட் செட்டு. இன்ஃபைனட் செட்னா நமக்கு எத்தனை நம்பர் இருக்குன்னு சொல்ல முடியாது, போயிட்டே இருக்கும். அப்போ அதை நம்ம இன்ஃபைனட் செட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கார்டினல் நம்பர் ஆஃப் எ செட். கார்டினல் நம்பர் ஆஃப் எ செட் அப்படின்னா ஒரு செட்ல எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், the number of elements in a set is called the cardinal number of the set. The number of elements in a set is called the cardinal number of the set. ஒரு செட்ல எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குதோ, எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குதோ அதுதான் அது கார்டினல் நம்பர் ஆஃப் எ செட். இந்த கார்டினல் நம்பர் ஆஃப் எ செட்டை, இப்போ ஒரு செட் ஏ இருக்குது. இப்போ இந்த செட்டோட கார்டினல் நம்பர் என்னன்னு கேட்டோம் அப்படின்னா அதை எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா n of a, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் a அப்படின்ற மீனிங். அதுதான் அது கார்டினல் நம்பர் ஆஃப் எ செட். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இஃப் ஏ ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துட்டாங்க செட்டில் 1 2 3 4 5 7
9, 11. Find n of a அப்படின்றாங்க. நம்ம கொடுத்திருக்க சொல்யூஷன்ல a செட் அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்க இங்க எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு 1 2 3 4 5 6 7 8. அப்போ the set a contains 8 elements. ஓகேவா a ல 8 elements இருக்கு. அப்ப n of a equal to என்னன்னு எழுத முடியும் 8 அப்படின்னு எழுத முடியும். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் ஈக்குவலன்ட் செட்ஸ். ஈக்குவலன்ட் செட்ஸ் அப்படின்னா என்னன்னா இப்போ கம்பேர் பண்ண போறோம். இப்போ ஒரு செட்டை பார்த்துட்டோம். இப்போ என்னன்னா ரெண்டு செட் எடுத்துட்டு ரெண்டு செட்டுக்கு நடுவில் இருக்கிற கம்பேரிசன் நம்ம பார்க்க போறோம். Two finite sets A and B are said to be equivalent. Finite set தான் நம்ம கம்பேர் பண்ண போறோம். ரெண்டு செட் எடுத்துக்கிறோம் A, B ன்னு. இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவலன்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த செட்ல என்ன இருக்கணும் சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். இப்போ A, B ன்னு ரெண்டு செட் எடுக்கிறோம். இந்த A செட்ல 5 எலிமெண்ட் இருக்கு அப்படின்னா B செட்லயே என்னது 5 எலிமெண்ட்ஸ் இருக்கணும். சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், சேம் எலிமெண்ட்ஸ் கிடையாது, சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ரெண்டு செட்லயுமே ஈக்குவலா இருக்கு அப்படின்னா அப்ப அது என்னன்னு சொல்லுவோம் நம்ம ஈக்குவலன்ட் செட் அப்படின்னு சொல்லலாம். கொடுத்துருக்காங்க பாருங்க if A and B are equivalent sets then n of A equal to n of B. number of elements in A equal to number of elements in B. ஓகேங்களா? இது வந்து cardinality of A equal to cardinality of B அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? ஈக்குவலன்ட் செட் அப்படின்னா ரெண்டு ஃபைனைட் செட் எடுக்கிறோம் A, B ன்னு. A ல எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் B லயும் இருக்கு அப்படின்னா அப்ப அந்த A and B அந்த ரெண்டு செட்டையும் நம்ம என்னன்னு சொல்லலாம் ஈக்குவலன்ட் செட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். எக்ஸாம்பிளுக்கு இங்க A செட்ல என்ன கொடுத்துட்டாங்க பால், பேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. B செட்ல ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ A செட்ல எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க 1 2. அப்போ n of A ஈக்குவல் டு நம்ம எழுத முடியும் 2ன்னு எழுத முடியும். B செட்ல என்ன கொடுத்துருக்காங்க ஹிஸ்டரி, ஜியோகிராஃபின்னு கொடுத்துருக்காங்க. எத்தனை எலிமெண்ட் பாருங்க 1 2. ஓகேங்களா? அங்கேயுமே என்னது நமக்கு 2 எலிமெண்ட்ஸ் தான். அப்போ n of B ஈக்குவல் டு 2. அப்போ n of A ஈக்குவல் டு n of B அப்படின்னு ஈக்குவலா இருக்கா? அப்போ ஈக்குவலா இருந்துச்சுன்னா என்ன சொல்லலாம் A is equivalent to B இல்ல B is equivalent to A எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம், தப்பு கிடையாது. திரும்ப ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. P equal to x such that -3 less than or equal to x less than or equal to 0, x belongs to z. integer setல x இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க P set. Q equal to என்ன கொடுத்தாங்க the set of all prime factors of 210. ஈக்குவலன்ட் செட்ஸ் நமக்கு கொஸ்டின் மார்க்ல கேட்டிருக்காங்க. P செட் நம்ம எழுதிப்போம். P equal to x என்ன கொடுத்துருக்காங்க x belongs to z ல கொடுத்துருக்காங்க. zன்றது நமக்கு என்ன தெரியும் இன்டீஜர் செட்னு தெரியும். நமக்கு என்ன இந்த பக்கம் மைனஸ்ல எக்ஸெட்ரா இருக்கும். -3 -2 -1 0 1 2 3 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க -3 less than or equal to x less than or equal to 0. -3ல இருந்து 0 வரைக்கும் இருக்கிற எலிமெண்ட் எழுதணும். அப்போ -3ல இருந்து 0 வரைக்கும்னா நமக்கு என்னென்ன எலிமெண்ட் வரும் -3 -2 -1 0. அப்போ அந்த எலிமெண்ட் P நம்ம எழுதிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 210ஓட என்ன எழுத சொல்லியிருக்காங்க பிரைம் ஃபேக்டர்ஸ் மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ 210ஓட பிரைம் ஃபேக்டர்ஸ் எழுதுனா என்ன கிடைக்குது 2 3 5 7. ஓகேங்களா? இப்போ இந்த செட் என்ன எழுதிக்கலாம் நம்ம Qன்னு எழுதிக்கலாம். Q equal to 2 3 5 7 அப்படின்னு. Next, Q set என்னது the prime factor of 210. இப்போ 210 ஓட prime factor எழுதுங்க. இங்க 210 போட்டோம்னா என்ன கிடைக்கும் 2 டேபிள்ல வருமா prime factor. அப்போ 210 ஓட
prime factors என்னென்ன கிடைக்குது 2 3 5 7 அதுதான் இங்க எழுதிருக்காங்க q equal to 2 3 5 7 அப்படின்னு இப்போ p ஓட cardinal numbers n of p number of elements in p ல பார்த்தோம்னா என்னது 1 2 3 4 of n of p equal to என்னது 4 இப்போ n of q கண்டுபிடிங்க q செட்ல எத்தனை number of elements இருக்கு 1 2 3 4 அப்போ q செட்ல என்னது நமக்கு 4 elements தான் இருக்கு அப்போ p and q are equivalent set ஓகேவா equivalent set அப்படினா என்னன்னா ரெண்டு finite set எடுக்கிறோம் a b ன்னு a ல எத்தனை number of elements இருக்கோ அதே number of elements தான் b லயும் இருக்கு அப்படினா அது வந்து நம்ம equivalent set அப்படி சொல்றோம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து என்னன்னா equal sets இங்க equal set அப்படினா two sets are said to be equal if they contain equivalently the same elements ஓகேவா otherwise they are said to be unequal same elements இருக்கணும் a and b ரெண்டு செட் எடுக்கிறோம் அதுல என்ன நமக்கு ரெண்டு செட்லயுமே எலிமெண்ட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஈக்குவலா இருக்கணும் அதே நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும் தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஏவும் பியும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இல்ல அப்படின்னா அது என்னன்னு சொல்றோம் நம்ம அன்ஈக்குவல் செட் அப்படின்னு சொல்லலாம் இத கொடுத்திருக்காங்க பாருங்க என்னென்ன கண்டிஷன் இருக்குன்னு பாருங்க every element of a is also an element of b a ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுமே என்னது b ஓட எலிமெண்டா இருக்கணும் அதே போல every element of b is also an element of a b ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுமே என்னது a ஓட எலிமெண்டாவும் இருக்கணும் எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ஈஸியா புரியும் எக்ஸாம்பிள் இங்க என்ன கொடுத்திருக்காங்க கன்சிடர் a செட் என்ன கொடுத்திருக்காங்க 1 2 3 4 அப்படினு கொடுத்திருக்காங்க b செட் என்ன கொடுத்திருக்காங்க 4 2 3 1 அப்படினு இங்க பாருங்க நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் எலிமெண்ட்ஸ் வந்து மாத்தி மாத்தி போட்டு எழுதினாலும் செட் வந்து என்னது சேஞ்ச் ஆகாது இங்க 1 இருக்கு அதே போல இங்கேயும் நமக்கு 1 இருக்கு இங்க 2 இருக்கு இங்கேயும் 2 இருக்கு இங்க 3 இருக்கு இங்கேயும் என்னது 3 எலிமெண்ட் இருக்கு இங்க 4 இருக்கு இங்கேயும் 4 இருக்கு வேற எந்த எலிமெண்ட்டும் இங்கேயும் எக்ஸ்ட்ரா இல்ல அதே போல இங்கேயும் எக்ஸ்ட்ராவா இல்ல அப்போ இங்க எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் இங்கேயும் இருக்கு இங்க என்னென்ன நம்பர் எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் இங்கேயும் இருக்கு அப்போ a and b நம்ம என்ன சொல்லலாம் ஈக்குவல் என்னது a and b contain exactly the same elements அப்போ a and b are equal set அதே number of elements தான் இங்கேயே இருக்கு அப்போ a and b are equal set அப்படின்னு சொல்லுவோம் இது எப்படி எழுதலாம்னு பாருங்க if a and b are equal set ரெண்டு செட் ஈக்குவல் ஆச்சுனா a equal to b அப்படின்னு எழுதலாம் if a and b are unequal இப்போ இதேதான் இப்போ a செட்ல இது இருக்கு b செட்ல இங்க 5ன்ற ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எலிமெண்ட் இருக்குன்னு வெச்சீங்க அப்போ இது ரெண்டு செட்ன்றது நமக்கு ஈக்குவல் கிடையாது இங்க 4 வரைக்கும் இருக்கு இங்க எக்ஸ்ட்ராவா நான் ஒரு 5ன்றத போடுறேன் அப்போ 1 2 3 4 5 அப்படினு இருக்கு அப்ப இந்த 5ன்ற எலிமெண்ட் a ல இல்ல அப்படினா அப்ப அந்த செட் என்ன சொல்லலாம் நம்ம unequal set அப்படினு சொல்லலாம் அது எப்படி எழுதலாம் a is not equal to b அப்படினு எழுத முடியும் நம்மளால ஓகேங்களா இங்க a செட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க x such that x belongs to n minus 4 less than or equal to x less than or equal to 8 அப்படினு கொடுத்திருக்காங்க b செட் என்னன்னு கொடுத்திருக்காங்க 4 5 6 7 8 அப்படினு கொடுத்துட்டு ஈக்குவல் செட்ஸ் ஆன்னு கேக்குறாங்க a செட்டோட கண்டிஷன் அது x belongs to n ஆ இருக்கணும் அதே போல என்னது 4 less than or equal to x less than or equal to 8 நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருக்கணும் நேச்சுரல் நம்பர்லாம் 1 2 3 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் x ன்றது என்னது 4 ல இருந்து 8 வரைக்கும் இருக்கணும் அப்போ a செட் என்ன கிடைக்கும் நமக்கு 4 5 6 7 8 அப்படினு கிடைக்கும் b செட் என்னன்னு கொடுத்துட்டாங்க 4 5 6 7 8 b செட் அதேதான் 4 5 6 7 8 இங்க இருக்கு பாருங்க இங்க இருக்க a செட்டும் b செட் என்னது அதே நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு அதே நம்பர் தான் இருக்கு அப்ப a and b are equal sets அப்படி நம்மளால சொல்ல முடியும் நெக்ஸ்ட் வந்து யுனிவர்சல் செட் யுனிவர்சல் செட் அப்படினா ஒண்ணும் இல்ல இப்ப யுனிவர்ஸ் நம்ம எல்லாத்தையும் சேர்த்ததுன்னு நம்ம சொல்லுவோம்ல இந்த யுனிவர்சல் செட் அப்படினா என்னன்னா எல்லா செட்டையும் சேர்த்து எழுதுறது நம்ம என்ன சொல்றோம்னா யுனிவர்சல் செட் அப்படின்றோம் அது எந்த நோட்டேஷன்ல எது பண்ணுவோம் அப்படினா u இங்க யுனிவர்சல் அப்படின்றதுனால அதே u ல நம்ம டினோட் பண்றோம் எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க பாரு if we discuss about elements in natural numbers then the universal set u is the set of all natural numbers நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் எழுத போறோம்
அப்ப என்னது யுனிவர்சல் செட் நேச்சுரல் நம்பர்ஸ் வரது எல்லாமே என்னது யுனிவர்சல் செட்ன்றதுல நம்ம யூன்னு வச்சுக்கிறோம். x such that x belongs to n. நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாமே என்னது x belongs to n. இந்த n ன்னு போடும்போது நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாமே வந்துரும். அப்ப அதோட யுனிவர்சல் செட் என்னது எப்படி u equal to x such that x belongs to n அப்படின்னு. நெக்ஸ்ட் பாருங்க, if a equal to earth, mars, jupiter அப்படின்னு கொடுத்திருக்காங்க. the universal set u, இப்போ இதோட universal set என்ன நமக்கு planets கொடுத்துட்டாங்க. அப்போ இங்க 3 planets தான் இருக்கு. அப்போ மொத்த universal set நம்ம எப்படி எழுதலாம்? u is the planets of solar system. நம்ம solar systemத்துல இருக்கிற எல்லா planets அப்படின்னு சொல்லிட்டோம்னா போதும், அது நமக்கு universal set ஆயிடும். நெக்ஸ்ட் நம்ம subset அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். let a and b be two sets. if every element of a is also an element of b, then a is called a subset of b. a is called a subset of b. எப்படி எழுதலாம்னா a subset of b. இது நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா subset of அப்படின்னு படிக்கணும். இங்க என்ன கொடுத்திருக்காங்க, a b ன்னு ரெண்டு செட் எடுத்துக்கிறாங்க. a ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் b லயும் இருக்கு அப்படின்னா அப்ப b யோட சப்செட் எது a அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு a equal to 1 2 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுங்க. b equal to 1 2 3 4 5. இப்போ a ல இருக்கிற எலிமெண்ட் என்னது 1 2 3. இங்க b லயும் என்ன இருக்கு 1 2 3 இருக்கு. a ல எக்ஸ்ட்ரா வேற எந்த எலிமெண்ட்டும் இல்ல. a ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுமே என்னது b ல இருக்கு. அப்படின்னா a subset of b அப்படின்னு நம்மளால எழுத முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இப்ப சப்போஸ் a செட்ல நான் இப்படி எடுத்துக்கிறேன் 1 2 7 அப்படின்னு. b செட் என்னன்னு எடுத்துக்கிறேன் நானுன்னா 1 2 3 4 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்ப a க்கும் b க்கும் கம்பேர் பண்ணுங்க. 1 என்ற எலிமெண்ட் a செட்ல இருக்கு, b லயும் இருக்கு. 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. இங்க 7 என்ற எலிமெண்ட் இருக்கு, இங்க 7 என்ற எலிமெண்ட் இல்ல. அப்ப இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா a is not a subset of b. இப்படி போட்டு எழுதணும் அப்படின்னா அது subset of. இதே இப்படி போட்டு நம்ம not அந்த சிம்பிள் போட்டோம்னா not a subset of அப்படின்றது மீனிங். ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க, இதுல n of a number of elements in a பாருங்க, n of a equal to என்னன்னு கிடைக்கும். a செட்ல எத்தனை number of elements இருக்கு 3. இங்க b செட்ல எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு, n of b ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்க 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்ப இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா n of a is less than or equal to n of b அப்படின்னு எழுத முடியுமா நம்மளால? 3 less than or equal to 5. அப்ப n of a is less than or equal to n of b. அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க பாருங்க, a is a subset of b. அதான் a is a subset of b கொடுத்திருக்காங்க. a subset of b அப்படின்னா a belongs to a. a வந்து b யோட சப்செட் அப்படின்னா இங்க a என்ற எலிமெண்ட் இந்த கேபிட்டல் A செட்ல இருக்கு அப்படின்னா அந்த எலிமெண்ட் கண்டிப்பா எங்க இருக்கும் b செட்லயும் இருக்கும். a belongs to b ஆ இருக்கும். a is not a subset of b அப்படின்னா a is not a subset of b இந்த சிம்பல்ல எழுத முடியும் அப்படின்றாங்க. அதே போல if a is a subset of b, then n of a is less than or equal to n of b. நம்ம எக்ஸாம்பிள் வைஸ் நம்ம இங்க பார்த்துட்டோம். ஓகேவா? இங்க எக்ஸாம்பிள் ஒன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. இங்க என்ன கொடுத்துட்டாங்க 1 அப்படின்றது கொடுத்திருக்காங்க. is a subset of 1 2 3. இந்த செட்ல 1 என்ற எலிமெண்ட் இங்க இருக்கு, வேற எந்த எலிமெண்ட்டும் இங்க இல்ல. இங்க இருக்க 2 3ன்றது எக்ஸ்ட்ரா, அது நம்ம கவலை கிடையாது. அப்ப இது என்ன சொல்ல நம்ம 1 is a subset of 1 2 3. செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த சப்செட்ல என்ன கொடுத்திருக்காங்க 2 4 னு கொடுத்திருக்காங்க. ரெண்டு எலிமெண்ட் கொடுத்திருக்காங்க. is not a subset of 1 2 3. இங்க 2 என்ற எலிமெண்ட் இருக்கு, இங்கேயும் அது நமக்கு இருக்கு. இங்க 4 என்ற எலிமெண்ட் இருக்கு, இங்க எங்கேயுமே 4 என்ற எலிமெண்ட் இல்ல. அப்ப அதுக்குள்ள நம்ம என்ன எழுதலாம் is not a subset of அப்படின்னு எழுத முடியும். 2, 4 is not a subset of 1 2 3 அப்படின்னு. நெக்ஸ்ட் இங்க பாருங்க எக்ஸாம்பிள் 1.6ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு செட்ல 10 20 13 கொடுத்துட்டு இது சப்செட்டா இல்ல நாட் ஏ சப்செட்டான்னு கேக்குறாங்க. சப்செட்டா இல்ல நாட் ஏ சப்செட்டா நம்மள எழுத சொல்லிருக்காங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க 10 20 30. இங்க இருக்கிற 10 20 30 இங்கேயுமே என்னது நமக்கு 10 20 30 இருக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு எலிமெண்ட் இருக்கு, நமக்கு ப்ராப்ளம் இல்ல. இங்க இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் இங்கேயும் இருக்கு. அப்ப இது என்னன்னு எழுதலாம் is a subset of அப்படின்னு எழுத முடியும். நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन பாருங்க PQR.
டேஷ் போட்டு என்ன கொடுத்துருக்காங்க, W X Y Z. இங்க இருக்கிற எலமெண்ட் எதுவுமே இங்க இல்ல. அப்போ இதை நம்ம என்ன எழுதலாம், இஸ் நாட் ஏ சப்செட் ஆஃப் அப்படின்னு எழுத முடியும். அதுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க, பாத்துங்க. Next example 1.7. Write all the subset of A equal to AB. ரெண்டு எலிமெண்ட் கொடுத்துட்டாங்க A, B அப்படின்னு. இதோட all the subsets, எல்லா சப்செட்டையும் எழுத சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, கொடுத்துருக்க செட் A equal to AB செட் எழுதிக்கிறோம். இப்போ இதோட சப்செட்ஸ் எல்லாமே நம்ம எழுத போறோம். இப்போ இதோட சப்செட் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து நான் ஏன்றத ஆப்பிள்னு எடுத்துக்கிறேன், பின்றத பனானான்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுங்க. உங்ககிட்ட ரெண்டு இருக்கு, ஆப்பிள் ஒன்று இருக்கு, பனானா ஒன்று இருக்கு. உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட இந்த ஆப்பிளும் பனானாவும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுங்க. ஒருத்தவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, ஆப்பிள் மட்டும் கொடுப்பீங்க, இன்னொருத்தவங்களுக்கு பனானா மட்டும் கொடுப்பீங்க. ஓகேவா? அப்படி சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு ரெண்டுமே கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, ஆப்பிள் பனானா ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுத்துருவீங்க. கரெக்டா? அப்ப ஏதோ ஒரு ஃப்ரெண்டு எனக்குன்னு கேக்குறாங்கன்னா என்ன சொல்வீங்க, இல்ல அப்படின்றது அது எம்டி. இந்த 4 ஆப்ஷன் தானே இருக்கு, வேற எதுனா இருக்கா? ஒருத்தவங்களுக்கு ஒண்ணுமே தர மாட்டீங்க, எம்டி. சப்போஸ் ஒருத்தவங்களுக்கு என்ன பண்ணலாம், ஆப்பிள் மட்டும் தரலாம், இன்னொருத்தவங்களுக்கு பனானா மட்டும் தரலாம். அப்படி இல்லைன்னா ஒருத்தவங்களுக்கு என்ன பண்ணலாம், ஆப்பிள் பனானா ரெண்டுத்தையுமே சேர்த்து கொடுத்துடலாம். இதெல்லாம் தான் என்னது நமக்கு சப்செட். இப்ப சப்செட் அப்படின்னா இங்க இருக்கிற எலிமெண்ட், ஏன்ற எலிமெண்ட் இங்க இருக்கா, எக்ஸ்ட்ரா வேற எந்த எலிமெண்ட்டும் இல்லை. அப்போ A, Bக்கு ஏன்றது நமக்கு சப்செட்டா இருக்கும். அதே போல A, Bக்கு இங்க Bன்ற எலிமெண்ட் மட்டும்தான் இருக்கும், அப்ப அது என்னது சப்செட்டா இருக்கும். இங்க A, B இங்க பாருங்க, இந்த செட் A, B. ஓகேவா? இதே செட் தான் அது A, B. இதோட சப்செட்னு பார்த்தோம்னா இங்க A இருக்கு, இங்க B இருக்கு. அதே எலிமெண்ட் தான் இங்க இருக்கு, இங்க எக்ஸ்ட்ரா வேற எந்த எலிமெண்ட்டும் இல்ல, இங்கேயும் வேற எந்த எலிமெண்ட்டும் இல்ல. அப்போ ஒரு செட்டுக்கும் அதுவே என்னது அதுக்கு சப்செட்டா இருக்கும். ஓகேவா? புரியுதுங்களா? அதே போல எம்டி செட்டுமே என்னதுனாக்கு சப்செட்டா இருக்கும். இங்க நோட்ல கொடுத்திருப்பாங்க பாருங்க. If A subset of B and B subset of A, A வந்து B க்கு சப்செட்டா இருக்கு, B வந்து A க்கு சப்செட்டா இருக்குன்னா then A equal to B. புரியுதுங்களா? நெக்ஸ்ட், எம்டி செட் is a subset of every set. நம்ம எந்த ஒரு செட் எடுத்தாலுமே எம்டி செட் அப்படின்றது என்னது நமக்கு சப்செட்டா தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, எவ்ரி செட் இஸ் a subset of itself. இப்போ எந்த ஒரு செட் எடுத்தாலும் நம்ம இங்க எடுத்தோமா, A, Bன்ற செட் எடுத்தோம், அதே தான் அது A, Bன்றது ஒரு சப்செட்டா நம்மளால என்ன பண்ண முடியும், எழுத முடியும். அப்போ எவ்ரி செட் இஸ் a subset of itself. எந்த ஒரு செட் எடுத்தாலும் அது தனக்கு தானே என்னவா இருக்கும், சப்செட்டா இருக்கும். நெக்ஸ்ட், ப்ராப்பர் சப்செட். அங்க சப்செட்னா என்னன்னு பார்த்தோம், இங்க என்னன்னா ப்ராப்பர் சப்செட். இங்க அதேதான், let A and B be two sets. If A is a subset of B and A is not equal to B, then A is called a proper subset of B and we write A proper subset of B. இது எப்படி படிக்கணும், A proper subset of B அப்படின்னு படிக்கணும். இங்கே நம்ம என்ன பண்றோம், ரெண்டு செட் எடுத்துக்கிறோம். A equal to, அங்க பார்த்தப்பல நம்ம A, B ன்னு எடுத்துக்கலாம். C equal to, இந்த செட் B equal to A, B, C, D அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க. இப்போ A, B அப்படின்ற ரெண்டு எலிமெண்ட் B செட்லயும் இருக்கு, எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த செட் எப்படி எழுதலாம், நம்ம A is a proper subset of B அப்படின்னு எழுதலாம். இங்க நம்ம சப்செட்னு பார்த்தோம்ல, இங்க சப்செட்னு பார்த்தோம்ல, சப்போஸ் இந்த எலிமெண்ட் இங்க A செட்டும் B செட்டுமே ஈக்குவலா கூட இருக்கலாம். அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், இந்த சிம்பிள் போடுறோம். இங்க ஈக்குவல் அப்படின்ற சிம்பிள் போடுறோம்ல, அதுக்கான மீனிங் என்னன்னா A செட் ஈக்குவல் டு B செட்டாவும் இருக்கலாம் அப்படின்றது தான் சிம்பிளா அது என்னன்னு சொல்றோம், நம்ம சப்செட் அப்படின்றோம். இங்க A ஈக்குவல் டு B அப்படின்ற கண்டிஷன் வரவே வராது அப்படின்ற கேஸ்ல நம்ம என்ன சொல்றோம், அதுனா ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, A ஈக்குவல் டு 1, 2, 5 ன்னு கொடுத்திருக்காங்க, B ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5 ன்னு கொடுத்திருக்காங்க. A ல இருக்கிற எலிமெண்ட் எல்லாமே B ல இருக்கான்னு பாருங்க. 1 இருக்கு, இங்கேயும் நமக்கு 1 இருக்கு, 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு, இங்க 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு. எக்ஸ்ட்ரா இந்த 3, 4ன்ற எலிமெண்ட் தான் இருக்கு, அது நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. இங்க இருக்கிற எலிமெண்ட் எல்லாமே இங்க இருக்கு. இங்க நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 1, 2, 3, இங்க நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்னது 1, 5 எலிமெண்ட்ஸ். அப்போ B செட்டை விட A செட் என்னது சின்ன செட்டு தான். அப்ப அது என்ன சொல்லலாம்,
A is a proper subset of B அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். நெக்ஸ்ட் disjoint sets. ஜாயிண்ட்னா நமக்கு தெரியும் ஒன்னு சேர்ந்து இருக்கிறது. டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னா ஒன்னுத்துக்கும் கனெக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. அதுதான் நான் சொல்றோம் டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ் அப்படின்றோம். Two sets A and B are said to be disjoint if they do not have common elements. ரெண்டுத்துக்கு காமன் எலிமெண்ட்ஸ் எதுவும் இருக்காது அப்படின்றாங்க. இங்க படம் கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த படம் கொடுத்திருக்காங்க யுனிவர்சல் செட் U அப்படின்றது இங்க A செட், இது B செட். ரெண்டுத்துக்கு இந்த செட் பாருங்க, இது A செட் அப்படின்றது தனியா இருக்கு, B செட் அப்படின்றது இங்க A செட் அப்படின்றது இங்க தனியா இருக்கு, இங்க B செட் அப்படின்றது தனியா இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் எதுவுமே இல்ல. அப்படி இருக்கிறது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க, A செட்ல A B C அப்படின்ற எலிமெண்ட் இருக்குன்னு எடுத்துங்க. B செட்ல X Y Z அப்படின்றப்பல எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ இது ரெண்டு செட்லயும் எலிமெண்ட்ஸ் காமனா ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்ல. அப்படி ரெண்டுத்துக்குமே கனெக்ஷன் எதுவுமே இல்ல அப்படின்னா இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம இன்டர்செக்ஷன் போடுறோம், A இன்டர்செக்ஷன் B அப்படின்னு போடுறோம் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிற எலிமெண்ட்ஸ் எதனா இருந்தா அதுதான் நம்ம இன்டர்செக்ஷன்ல எழுதுவோம். அப்படி எந்த எலிமெண்ட்டுமே இல்ல, நமக்கு என்னதான் கிடைக்குது? எம்டி செட் தான் கிடைக்குது. அப்போ இதுதான் என்ன சொல்றோம் நம்ம டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ் அப்படின்றோம். இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, if A intersection B equal to empty, நம்ம இந்த சிம்பல்லையும் போடலாம், இந்த சிம்பல்லையும் போடலாம். then A and B are said to be disjoint sets. Aக்கும் Bக்கும் A செட்டுக்கும் B செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது நமக்கு எந்த எலிமெண்ட்டுமே இல்ல, நல் செட் கிடைக்குது அப்படின்னா அதை நம்ம disjoint sets அப்படின்னு சொல்றோம். Next example 1.8 verify என்ன கொடுத்திருக்காங்க, verify whether A equal to 20 22 23 24 and B equal to 25 30 40 45 are disjoint sets அப்படின்னு. இது ரெண்டுத்துக்கு நம்ம இன்டர்செக்ஷன் போடணும். A செட் எழுதியாச்சு, B செட் எழுதியாச்சு. ரெண்டுத்துக்கு இன்டர்செக்ஷன் A இன்டர்செக்ஷன் B equal to A செட் இன்டர்செக்ஷன் போட்டு B செட். இது ரெண்டுத்துக்கு காமனா எந்த நம்பர்னா மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. இங்க 20 இருக்கு, இங்க 20 இல்ல. 22 இருக்கு, இங்கேயும் 22 இல்ல. இங்க 23 இருக்கு, இங்க 23 இல்ல. 24 இருக்கு, 24 இங்க இல்ல. அப்ப எந்த எலிமெண்ட்டுமே இல்லைன்னு எழுதுனா நம்ம எம்டி செட்னு போடுவோம். அப்போ A intersection B equal to emptyனா A and B are disjoint sets அப்படின்றது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் பவர் செட். பவர் செட் அப்படின்றது ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம சப்செட்னு பார்த்தோம்ல, ஒரு செட் இப்ப ஏன்ற செட்ல 1 2 3 4 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. அந்த செட்டுக்கு எல்லா சப்செட்டும் all subsets of the set, a set of all subsets of a set is called the power set of A. ஒரு செட்டோட சப்செட்ஸ் எல்லாத்தையும் எழுதுறோம் அப்படின்னா அது என்னன்னு சொல்றோம் நம்ம பவர் செட் அப்படின்றோம். அதோட அதை எப்படி நம்ம டினோட் பண்றோம் அப்படின்னா பவர் செட் அப்படின்றதுனால Pன்றதை டினோட் பண்றோம், P of A, பவர் செட் ஆஃப் A அப்படின்றது. எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, if A equal to 2 3 அப்படின்ற ரெண்டு நம்பர் கொடுத்துட்டாங்க, then find the power set of A. இப்போ AB இந்த A equal to 2 3 என்ற செட்டுக்கு பவர் செட் நம்ம சப்செட்ஸ் எல்லாத்தையும் எழுதணும்னா அதுதான் நமக்கு பவர் செட். the subsets of A are, இப்போ இந்த செட்டோட சப்செட்ஸ் எல்லாத்தையும் எழுதலாமா? நமக்கு தெரியும் எம்டி செட் அப்படின்றது என்னது, எல்லா செட்டுக்குமே சப்செட் அப்படின்றது. அப்ப எம்டி செட்டை எழுதிடுங்க. நெக்ஸ்ட் இங்க இருக்கிற எலிமெண்ட்டை தனித்தனியா எழுதுங்க. 2ன்றது ஒரு சப்செட்டா இருக்கும், அதே போல என்னது 3ன்றது ஒரு சப்செட்டா இருக்கும். அப்புறம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும்னா 2 3. வேற எதுனா நம்மளால எழுத முடியுமா? வேற எதுவும் எழுத முடியாது. இப்ப 3 2ன்னு எழுதினாலும் என்னது அதுவே 2 3 தான். ஆர்டர் மாறினாலும் செட்டு மாறாது. இதை தவிர நம்மளால வேற எந்த செட்டுமே எழுத முடியாது. அப்ப இதுதான் நம்மளோட சப்செட்ஸ், இதுதான் நமக்கு பவர் செட். அப்போ the power set of A அது எப்படி எழுதலாம்? P of A equal to இது எல்லாத்தையும் ஹோல் செட்ல போட்டு எழுத போறோம். செட் பிராக்கெட் ஸ்டார்ட் பண்ணிட்டு எம்டி செட் 2 3 2 3, இதுதான் பவர் செட். அதே போல இங்க கொடுத்திருக்காங்க பாரு எம்டி செட் ஒன்று கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் an important property கொடுத்திருக்காங்க பாருங்க, n of A is less than or equal to n of P of A. n of Aன்றது என்னன்னு தெரியும் நமக்கு, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் A. ஒரு செட் கொடுக்குறாங்க, ஏன்ற செட் கொடுக்குறாங்கன்னா அதுல எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றது n of A. இதே n of P of A, P of A என்னது நமக்கு பவர் செட் அப்படின்றது பார்த்தோம். P of Aன்றது என்னன்னு பார்த்தோம், பவர் செட். பவர் செட்னா என்னது, எல்லா சப்செட்டையும் எழுதுறது தான் பவர் செட்.
அப்போ பவர் செட் n of p of aன்றது என்னன்னாக்கா பவர் செட்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும். அப்போ எது அதிகமா இருக்கும் அப்படின்னா பவர் செட்ல இருக்கிறது தான் அதிகமா இருக்கும் அப்படின்றாங்க. இதுக்கு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. இஃப் n of a equal to m, ஏன்ற செட்ல m நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா n of p of a எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா 2 பவர் m. 2ன்றது காமன், இங்க m அப்படின்றது a செட்ல எத்தனை எலமெண்ட் இருக்கோ அதை மேல இங்க போடுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ a செட் நான் வந்து a, b அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போ n of aன்றது எத்தனை கிடைக்கும்? 1 2. ஓகேவா? இப்போ இந்த செட்டுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சப்செட்ஸ் பவர் செட் எழுதுறேன். p of a equal to பவர் செட் எழுதுனா என்னென்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் எம்டி செட் அப்படின்றது ஒரு செட்டா இருக்கும். அப்போ தனித்தனியா இங்க இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியா எழுதும் போது a செட்ன்றது ஒண்ணா இருக்கும், அதே போல b செட்ன்றது ஒரு செட்டா இருக்கும், நெக்ஸ்ட் ab அப்படின்றது ஒரு செட்டா இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப இங்க n of p of a என்னன்னு வரும் பாருங்க, 1 2 3 4. எத்தனை செட் வருதுங்க? 4 அப்படின்றது வருது. இப்போ இங்க ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணா இப்போ n of p of a நம்ம இவ்ளோ போட்டு இப்போ இங்க நான் வந்து ரெண்டே எலிமெண்ட் எடுத்ததுனால ஈஸியா நம்ம வந்து போட்டுட்டோம், 4ன்றது கண்டுபிடிச்சிட்டோம். நான் இதே a equal to a b c d அப்படின்னு ஒரு 5 எலிமெண்ட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா நமக்கு போடுறதுக்கு என்ன ஆகும்? டைம் ஆகும். அப்போ இது ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் என்னன்னு கொடுத்துட்டாங்க, 2 பவர் m அப்படின்னு. அப்போ 2 பவர் இந்த m அப்படின்றது என்னது நமக்கு n of a வருது. அப்போ n of a equal to இங்க நமக்கு 2 தெரியும். அப்போ 2 பவர் 2 போட்டா என்ன கிடைக்கும் நமக்கு? 4 அப்படின்னு தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க கொடுத்திருக்காங்க பாரு, the number of proper subset of a set A is n of p of a minus 1 equal to 2 power m minus 1. இப்போ ப்ராப்பர் சப்செட்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், ஈக்குவல் வரக்கூடாது. இப்போ இங்க a equal to a, b அப்படின்றோம், இதோட சப்செட்டா இங்க என்ன எழுதிக்கிறோம்? அதே செட் எழுதியிருக்குமா? அப்போ அது வரும்போது என்ன ஆயிடும் நமக்கு? இஸ் a subset or equal அப்படின்ற மீனிங் வந்துடும். இங்க ப்ராப்பர் சப்செட் அப்படின்னா இந்த செட் வரக்கூடாது. மீதி இருக்கிறது எத்தனை எலிமெண்டா இருக்கும்? 3ஆ இருக்கும். கரெக்டா? அதுதான் இங்க என்ன பண்றோம், 2 பவர் m minus 1. ஒரே ஒரு செட்டை மட்டும் நம்ம என்ன பண்றோம்? மைனஸ் பண்றோம். அதனால தான் இங்க n of p of a minus 1 equal to 2 பவர் m minus 1 அப்படின்ற ஃபார்முலா. இதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா தான். இது கொடுத்துட்டு நமக்கு ப்ராப்ளம் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் 1.9 பாருங்க. Find the number of subsets and the number of proper subsets of a set x equal to அப்படின்னு ஒரு செட் கொடுத்துட்டாங்க. a b c x y z அப்படின்னு ஒரு செட் கொடுத்துட்டு அதுல எத்தனை நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க, பிளஸ் எத்தனை நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. சொல்யூஷன் பாருங்க. given கொடுத்திருக்க செட் எழுதிங்க, x equal to a b c x y z அப்படின்னு. இப்போ n of x கண்டுபிடிக்கலாமா? n of x பார்த்தா எத்தனை வரும்? 1 2 3 4 5 6. அப்போ n of x equal to 6 அப்படின்றது நமக்கு தெரியுது. நம்பர் ஆஃப் சப்செட்ஸ்க்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, n of p of a. இதுதான் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ். ஓகேவா? இதே நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ் அப்படின்னா n of p of a minus 1 equal to 2 power m minus 1. இந்த ரெண்டு ஃபார்முலா தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் equal to n of p of, அங்க a செட் இருந்துச்சு அதனால இங்க a ன்னு எழுதுறோம். நமக்கு இங்க செட் என்னன்னு கொடுத்திருக்காங்க? x ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ n of p of x equal to 2 power m நமக்கு ஃபார்முலா. அப்போ 2 பவர் இங்க m க்கு பதில் இந்த x என்ற செட்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 6. அப்போ 2 பவர் 6. 2 6 டைம்ஸ் நம்ம மல்டிபிள் பண்ணா 64 அப்படின்றது கிடைக்கும். நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ். இப்போ ப்ராப்பர் சப்செட்னா என்ன ஃபார்முலா? n of p of x minus 1. n of p of x என்னது? 2 பவர் 6 minus 1. அப்போ 2 பவர் 6 நமக்கு என்ன தெரியும்? 64 நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். 64 minus 1 அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? 63. ஓகேங்களா? இந்த வீடியோல இருந்து நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா ஆஃப் செட்ஸ், எம்டி செட் ஆர் நல் செட். எலிமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா அது எம்டி செட் இல்லைன்னா நல் செட் அப்படின்னு சொல்லுவோன்றதை பார்த்தோம். சிங்கிள்டன் செட் அப்படின்னா ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்கிற செட்டை சிங்கிள்டன் செட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைனட் செட் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 5 நம்பர்ஸ் 10 நம்பர்ஸ் அது போல நம்மளால நம்பர்ல சொல்ல முடியுது, இத்தனை நம்பர்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்ல முடிஞ்சிச்சுன்னா அது வந்து நம்ம ஃபைனட் செட் அப்படின்னு சொல்லுவோம்.
இன்ஃபைனட் செட் அப்படின்னா ஃபைனட் இல்லாத செட்டை நம்ம இன்ஃபைனட்னு சொல்லுவோம். கார்டினல் நம்பர் அப்படின்னா n ஆஃப் ஏன்னு பார்ப்போம். n ஆஃப் ஏன்றது என்னன்னா அந்த செட்ல எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் அது கார்டினல் நம்பர் ஆஃப் எ செட் ஏ அப்படின்றத பார்த்தோம். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஈக்குவலண்ட் செட். ஈக்குவலண்ட் செட் அப்படின்னா ஏபின்னு ரெண்டு செட்டை கம்பேர் பண்றோம். ஏல எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் பில இருந்துச்சுன்னா அதை ஈக்குவலண்ட் செட்னு நம்ம பார்த்தோம். இங்க வந்து ஒன்லி நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஈக்குவலா இருக்கணும். இதே ஈக்குவல் செட்னா என்ன பார்த்தோம்? சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸா இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம ஈக்குவல் செட்னு பார்த்தோம். அதுக்கான ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு யுனிவர்சல் செட் எல்லா செட்டுக்கும் சேர்த்து எழுதுறது யுனிவர்சல் செட்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் சப்செட்னா என்னன்னு பார்த்தோம். சப்செட்டை எப்படி எழுதணும்ன்றத பார்த்தோம். நாட் ஏ சப்செட்னா எப்படி எழுதணும்ன்றத பார்த்தோம். அதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். ப்ளஸ் வந்து என்னது ப்ராப்பர் சப்செட் அப்படின்னா ஏ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி. ஏக்கும் பிக்கும் நமக்கு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஈக்குவலா இருக்கக்கூடாது அப்படின்றத பார்த்துருக்கோம். நம்ம டிஸ்ஜாயின்ட் செட் அப்படின்னா ஏ செட்டும் பி செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தா நமக்கு எம்டி செட் வருது அப்படின்னா அதுதான் டிஸ்ஜாயின்ட் செட்ஸ் அப்படின்றத பார்த்தோம். அதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் போட்டோம். பிளஸ் பவர் செட். பவர் செட் அப்படின்னா the set of all subsets of a set. ஒரு செட்டுக்கு எல்லா சப்செட்டையும் எழுதுறோம் அப்படின்னா அதை தான் நம்ம பவர் செட்னு பார்த்தோம். பவர் செட்னா எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் பவர் செட்ல எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா 2 power m எலமெண்ட்ஸ் இருக்கும்னு பார்த்தோம். நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் அப்படின்னா அங்க எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா 2 power m - 1 அப்படின்றத பார்த்தோம். அதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் ஒன்று பார்த்தோம். ஓகேங்களா? இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ வந்து நீங்க லைக் பண்ணுங்க. பிளஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க யூஸ் ஆகும் அப்படின்னா. தேங்க்யூ.